பரிசுத்த புதிய எருசலேம் நகரம். பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே வெளிப்படுத்தலின் 22வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திலே விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் வேண்டுவதில்லை என்பதாக குறிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் பரிசுத்த புதிய எருசலேம் நகரமானது தேவனுடைய ஒரு மகிமையுள்ள ஒரு ஆலயமாக அது காணப்படுகின்றது. தேவனும் மகிமையாக அங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் தம்முடைய பிள்ளைகளை அவர் பிரகாசிக்க செய்கின்றார். பூமியிலே அவர்கள் எதையெல்லாம் இழந்து தங்களுடைய பிரகாசத்தை இழந்தார்களோ அவைகளையெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எதையெல்லாம் இழந்தார்களோ அதனை நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வார்கள். இழந்த அவர்களுடைய பிரகாசத்தை தேவன் தம்முடைய பிரகாசத்தினால் அவர்களை பிரகாசிக்க வைப்பார். சூரியனை பார்த்து சந்திரன் பிரகாசித்ததைப் போல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய முகங்கள் பிரகாசமடையும், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதோடு கூட மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவனானவர் அவர்கள் அரசாளுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் அரசாளுவார்கள் என்றால் கர்த்தரோடு கூட அங்கே இருக்கின்ற பரிசுத்தவான்களோடு கூட நாமும் அரசாட்சி செய்ய முடியும் என்பதை அது குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமே, ஆனால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாடுகளை சகிக்கிறவர்களாய் நாம் இந்த பூமியிலே இருக்கின்ற பொழுது ஆளுகை செய்வதற்கான தகுதியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பலவிதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார்கள். கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதி எல்லாவற்றையும் விட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மிகவும் உயர்ந்த ஒரு குலத்திலே அவர்கள் பிறந்திருந்தாலும், பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்திருந்தாலும், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக மிகப்பெரிய பதவியில் அவர் இருந்தாலும், மிகப்பெரிய செல்வந்தனாக அவர் இருந்தாலும், தேவனுடைய ஊழியத்திற்காக அவருடைய வசனத்தை அவருடைய சுவிசேஷத்திற்காக எல்லாவற்றையும் விட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டது.